இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் படிச்சு சொன்னேன். இதே வேலையாத்தான் அலையறீங்களாடா? வேற எங்களுக்கு என்ன சார் வேலை? இது ஒண்ணுதான வேலை எங்களுக்கு. சென்னையில தெரு தெரியுறீங்க. ஆமா. கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன், நான் சுத்தி போடுறேன்ல. அப்ப நீயும் பேசாம சுத்து. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? மீனாங்க இப்ப நீ லா பாயிண்ட் ஏங்க இப்ப எதுக்கு வந்த உடனே அவளை பத்தி கேக்குறீங்க? வாய்ஸ மாத்திரு, இந்த குரலை மாத்திரு. குரலை கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. ஆயிஷே பாதியா குறைஞ்சு போச்சு. அதனாலதான் கேட்டேன், சமையல் கட்டுல வேலையில இருக்காளா? பாத்தீங்களா, இந்த மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அதை விட்டு சில பேப்பர் ஐடி ஆற பயலுகளும் இருக்காங்க. ஏதோ பூ ஆர்டர் வந்துச்சுன்னு கொடுக்க போயிருக்காப்பா, ஏதோ அவசரமா கிளம்பி போயிருக்கா. ஆனா மனசாட்சி எல்லாம் புழுகுறீங்களா? மீனா கிட்ட என்ன சொன்ன? ஏன்னா என் பக்கிட்ட என்ன நிக்கிறீங்க? அங்க போங்கண்ணே, என்னையதான் ஃபாலோ பண்ணுமா நீங்க? ஆர்டர் கொடுக்க போயிருக்கான்னு சொன்னீல்ல, அப்பவே நீ போய் தான் சொல்றேன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும், எனக்கு ஸ்பெஷல் எனக்கு தெரியாது நினைக்கிறா நீ? அப்ப தெரியுமா உங்களுக்கு ஸ்பெஷல்? என்னால பயந்துகிட்டே இருக்க முடியாதுங்க. அவ இந்த வீட்டுல இருக்கிறது நல்லது இல்ல. போடா போடா, கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. குறைஞ்சது மனோஜுக்கு கல்யாணம் ஆற வரைக்குமாவது அவ இங்க வரக்கூடாது. என்கிட்டே வா, வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்ட்டை முடிச்சுட்டு போறதுக்கு வந்து நிக்கிற நீ. ஓஹோ, ஓ அக்கறை என் மேல இல்ல, பையன் கல்யாணத்து மேல. ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா? என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? இவனுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு தெரியாது, முதல்ல நடக்குமானே தெரியாது. இல்ல நானா இருந்தா ரோட்ல நடமாடவே மாட்டேன். இந்த அளவுக்கு ஒரு கேவலத்தை பார்த்து பரவாயில்ல இந்த மேட்ச்